வணக்கம், விஜயலட்சுமி பேசுகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வீணையை பற்றிய பகுதிகளை தெளிவாக கூறி விளக்க விரும்புகிறேன். இது தஞ்சாவூர் வீணை, மிகவும் பிரபலமான வீணை. இந்த வீணையில் மிகவும் முக்கியமான பகுதி குடம். இந்த குடத்தை தொடர்ந்து இருப்பது தண்டு. தண்டின் மேல் இருப்பது மேளம். மேளத்தை ஒட்டி வருவது சுரைக்காய். சுரைக்காய் என்பது ஸ்டாண்டு போலவும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுரைக்காய் தொடர்ந்து வருவது யாழி. யாழி என்பது அழகிற்காக உள்ளது. இந்த யாழியில் தொடர்ந்து உள்ளது பிரடைகள் அல்லது பிரான்கள். இது அனுமந்திர திருகாணி, சச்சம திருகாணி, அனுசச்சம திருகாணி, அனுமந்திர திருகாணி. இங்கு உள்ளது தாள திருகாணிகள். 3 உள்ளது தாள திருகாணிகள். இந்த தாள திருகாணியுடன் உள்ளது தாள தந்திகள். இந்த மேளத்தின் மேல் உள்ளது மெட்டுக்கள். இந்த மெட்டுக்களும் மேளங்களும் மிகவும் முக்கியமானவை. இதை எதுவும் கலைந்து போகாமல் நாம் கவனமாக வாசிக்க வேண்டும். இந்த குடத்தின் மேல் உள்ளது நாத துளைகள். இந்த நாத துளைகள் மேல்தான் இசை நமக்கு வெளியில் வரும். ஆகவே இதையும் இந்த குடத்தையும் நாம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த குடத்தின் மீது தாளம் போடுவதோ அல்லது கையை வைத்து வேறு எதற்காகவும் நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த குடத்தின் மேல் இருப்பது ஆதார குதிரை, பக்கத்தில் இருப்பது பக்க குதிரை. இந்த குடத்தில் இருப்பது லாங்கூர். லாங்கூருடன் உள்ளது நாகப்பாசம். இதுவே வீணையில் மிகவும் முக்கியமான பகுதிகளாகும். நன்றி, வணக்கம்.